தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அதற்கான அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சில நிபந்தனை வைத்திருக்கிறார்கள். வகுப்புவாத சக்திகளுக்கு துணை போகாத வகையில் எங்களுடைய கூட்டணி என்பது உள்ளாட்சி தேர்தலும் குறிப்பாக மாநிலவை தேர்தல் உள்ளிட்ட அனைத்து வகையிலும் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சட்டமன்ற குழு உறுப்பினருடன் சட்டமன்ற வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தற்சமயம் அந்த சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் தமிழக மேட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடகர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர் தாவேக தலைவர் விஜயை சந்திக்க வந்திருக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜயை பொறுத்தவரைக்குமே மிக முக்கியமாக அவர் முன்பே வந்துவிட்டார். அதாவது தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் தாவேகோட மிக முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய என் ஆனந்த் மேலும் ஆதவ நிர்மல்குமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் முதல் ஆலோசனை மேற்கொண்டார். அதற்கு பிறகு காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் வருகை காட்சி நீங்க பார்க்க முடியும். தொடர்ந்து நமது ஒளிப்பதிவாளர் அதை காட்சிப்படுத்துகிறார். வருவதற்காக ஏராளமான ஏற்பாடு குறிப்பாக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தொண்டர்களும் இங்கே குவிந்தவண்ணம் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சி கொடி ஏந்தி கொண்டு இந்த பகுதிக்கு வருகை புதுக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. என்னென்ன அஜெண்டாக்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டிட்டு தான் சொல்ல வேண்டும். 2 அமைச்சரவை எதிர்பார்க்கிறார்களா அல்லது தாவேக தலைவர் ஒரு அமைச்சரவை தருவார்களா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் கூட அதுக்கு முன்பாக தாவேகவோட கூட்டணி வருவதற்கு காங்கிரசுடைய 2ஆம் கட்ட தலைவர் அனைவருமே விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அது கூட எக்ஸ் தளப்பகத்தில் மாநில தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் கருத்தை பதிவு செய்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியது பார்க்க முடியுது. அதுக்கு பின்பாக மிக முக்கியமாக திமுக கூட்டணி உறுதியான திமுக கூட்டணிக்கு பிறகு குறிப்பாக வெற்றி வாய்ப்பை பார்க்க திமுக இழந்திருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 5 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி பெற்ற பிறகு தாவேகா பொறுத்தவரைக்குமே 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கு. பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள். அந்த அளவில் பார்க்கும்போது கூட்டணி வைத்துதான் இந்த அரசை அமைக்கக்கூடிய சூழலில் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த அளவில் பார்க்கும்போது யாரை கூட்டணி வைப்பா எதிர்பார்த்த நிலையில காங்கிரஸ் பேச்சுவார்த்தை காங்கிரஸ் உறுதி செய்திருக்கிறார்கள். மீண்டும் கூடுதல் இடங்கள் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை கூட்டணிக்கு அழைப்பாரா என்ற கேள்வி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சியுடன் அழைப்பு விடுப்பாரா, அவருடன் பேச்சு நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்புக்கு இடையில் தான் தற்சமயம் இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு காங்கிரஸ் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது, அதற்கு தாவேக என்ன இசைவை காட்டியிருக்கிறது, தாவேக தலைவர் விஜய் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. தாவேகா காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே தாவக தலைவர் தனது ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என முதல் மாநாட்டிலிருந்தே தெரிவித்து வருகிறார். அதே அடிப்படையில் தான் குறிப்பாக யாருக்கு வேணா கூட்டணிக்கு வரலாம் என்ற முன்கூட்டியே தெரிவித்து பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது. அதுவே எத்தனை அமைச்சர்கள் தரப்புகிறார் என்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. ஏனென்றால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் மிக முக்கியமாக 3 பேர் மூத்த உறுப்பினராக இருக்கிறார்கள். அது சட்டமன்ற குழு ராஜேஷ்குமார் இருக்கிறார். அதுக்கு முன்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்சமயம் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஸ்வநாதன் மேலும் தாரணி கட்பட் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 அமைச்சரவையில் கேட்கிறார்களா அல்லது ஒரு அமைச்சரவை கொடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கும் நிலையில தற்சமயம் தொடர்ந்து ஆலோசனைக்கு ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்சமயம் மிக முக்கிய நிர்வாகி அதாவது வந்துக்கூடிய காட்சியில் அதை பார்க்க முடியுது. குறிப்பாக தாவேகாவுடைய செங்கோட்டைக்கு வந்து கூட பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு மிக முக்கிய முடிவு எட்டப்படும். செங்கோட்டையில் வந்திருக்கிறார். அந்த காட்சி நீங்க காட்சி நீங்க பார்க்கலாம். நௌஷாத், தற்போது காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைந்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. மற்ற கட்சிகளின் நிலவரம் என்னவா இருக்கும்? விசிக நாளை தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கிறது. கம்யூனிஸ்ட் நிலைப்பாடெல்லாம் என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்குமே எங்கள் தாவேகா தரப்பில் இருந்து கடிதம் வரவில்லை, அழைப்பறவில்லை என தெரிவித்திருந்தார்கள். ஆனா இன்று காலை கடிதம் அனுப்பியதாக தாவேகா தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கடிதம் பெற்ற பிறகு குறிப்பாக அடுத்த நாளை மறுநாள் அதாவது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி ஆலோசனை மேற்கொண்ட பிறகு ஒரு முடிவெடுப்போம் என தெரிவித்திருந்தார்கள். அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்குமே எங்களுக்கு கடிதம் கிடைக்கப்பெறவில்லை தெரிவித்திருக்கிறார்கள். கடிதம் கிடைக்கப்பட்டால் அவர்களும் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா திட்டவட்டமாக விடுதலை சிறுத்தை தெரிவித்திருந்தால் கம்யூனிஸ்டுகளும் நாங்களும் 3 பேர் சேர்ந்துதான் ஒரு முடிவை எடுப்போம் என விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாகவும் திட்டமா தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த 3 கட்சியிலும் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் ஒரு கேள்வி வந்திருக்கிறது.
அதுக்கு முன்பாகவே காங்கிரஸ் திட்டவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டு விட்டார்கள். அதாவது அகில இந்திய தலைமை ஆதரவு தாவேகாவிற்கு ஆதரவு என அறிவிப்பையும் வெளியிட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மூன்று கட்சிகளும் மதசார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறது. என்றால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் வகுப்புவாத சக்திக்கு யாரும் வழிவகுக்க கூடாது என்ற தீர்மானத்தை மிக முக்கியத்துவமாக தான் இருக்கிறார். அதே போல கம்யூனிஸ்டுகளும் அதே சித்தாந்தத்தில் தான் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த சித்தாந்த ரீதியாக பார்க்கும்போது இந்த மூன்று கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இருந்த போதிலும் இவர்கள் பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்ட பிறவே திட்டவட்டமாக அறிவிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. நௌஷத், பிற்பகலில் ஆளுநர் வந்து சென்னை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாவேக தலைவர் விஜய் எப்போது ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்? நாளை பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குமா, இல்ல அது நாளை மறுநாள் நடக்குமா? அதாவது ஆளுநரை பொறுத்தவரைக்குமே சரியாக 1:45 மணி அளவில் சென்னை வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 3:30 மணி அளவில் அவர் சந்திப்பதற்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நேரம் பெற்றிருப்பதாக குறிப்பா ஆளுநர் வளாக தரப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிக முக்கியமாக இந்த அதாவது ஆட்சி அமைப்பதற்கு அதாவது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒப்புதல் கடிதத்துடன் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறதா சொல்ல வேண்டும். ஏன்னால் கடந்த குறிப்பாக சொல்லுவதால் தேர்தல் நடந்து முடிந்த அன்று இரவே தாவேக தரப்புல லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் ஒரு கடிதம் வந்திருப்பதாகவும் ஆளுநர் தரப்பை பொறுத்த வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற உள்ளிட்ட தகவலை தெரிவித்து ஒரு கடிதம் கொண்டுவார்கள் என அறிவுறுத்தியதாகவும் அந்த அடிப்படையில் தான் நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் தாவேக விஜய் தனித்தனியே சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு அதில் ஒப்புதல் கடிதம் பெற்றிருப்பதாக கூட தெரிகிறது. அந்த ஒப்புதல் கடிதத்துடன் மேலும் பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் கூட்டணி கட்சி யாரால் வருகிறார் என்ற தகவலுடன் குறிப்பாக ஆளுநரை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் செல்வ எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்திருந்தால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துவிட்டது. ஆனால் நிபந்தனை என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னால் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் எங்களை கோரிக்கை என்ன, அது தாவேக என்ன இசைவு காட்டிருக்கிறது, எந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது அது எதிர்பார்ப்புகள் என்றால் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டம் தான் கிரீஷ் ஜவடேகர் மேலும் பிரவீன் சக்கரவர்த்தி ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தாவேக தலைவர் விஜயுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ராஜலட்சுமி. நௌஷாத், காங்கிரசுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டது. கம்யூனிஸ்டிடம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது. ஆனால் தாவேக தரப்பில் வந்து அதுக்கு மறுப்பும் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பா இந்த அதிகாலை காலையிலிருந்தே அதாவது அதிமுக இருந்து சி.வி. சண்முகம் அவர் தலைமையில 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தாவேக தலைவர் விஜயை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது மிக மிக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில் எஸ்.டி. வேலுமணி மற்றும் கே.சி. கருப்பணன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஆலோசனை இருப்பதாக கூட தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் வெளியே ஒரு பத்திரிகை சந்தித்த சி.வி. சண்முகம் நிர்வாகிகள் அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்ற கருத்தையும் பதிவு செய்திருந்தார். இந்த தாவேக பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்ற திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி கூட கூட்டணியில் அங்க வைக்கும் அதிமுக கூட்டணி வைப்பார்களா என்ற கேள்வி வந்திருக்கிறது. அவ்வாறு வைக்கும் பட்சத்தில் அது பொதுமக்கள் குறிப்பாக மக்களிடையே பெரிய விமர்சனம் ஏற்படுத்தும். அதை எதிர்கட்சி போன்ற திமுகவை கடுமையாக விமர்சைக்கு உள்ளாக்கப்படுவதா என்ற சூழலில் கூட தாவேக எது போன்ற முடிவு எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி வந்திருக்கிறது. இருந்த போதிலும் தாவேகோட சில நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக கூட ஒரு தகவல் வெளியானது. ஆனால் தவறான தகவல் என தாவேக தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவரை சந்திக்க சென்றவர் லீமா ரோஸ் அவர்கள் தன்னுடைய காரை சென்றிருக்கிறார். அந்த காரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆதவதினாவுடைய காராக அவங்க குடும்பத்தை சேர்ந்த காராக குடும்பத்தில் உள்ள அனைத்து நம்முடைய காரினுடைய எண் ஒரே எண்ணாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் சென்றதால் ஆதவதினா சென்று விட்டாரா, அதற்கு முக்கிய நிர்வாகிகளும் சேர்ந்து சென்றிருக்கிறாரா என்ற அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் செய்தி வராது. ஆனால் அதை மிக முக்கியமாக தாவேக தரப்பில முழுமையாக திட்டவட்டமாக இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் அதிமுக கூட்டணி என்பது இல்லை என்பதே தெரிகிறது. ஏனென்றால் மதசார்பற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுவோம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்குது. அவ்வாறு பார்க்கும்போது பாஜக கூட்டணி வைக்கும் அதிமுக வர வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் அதிமுக தாவேக பொறுத்த வரைக்கும் சில குழப்பங்கள் இருக்குது. என்றால் 118 இடங்கள் வெற்றி பெற வேண்டும், பெரும்பான்மை காட்ட வேண்டும். ஆனா இந்த 3 காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்தாலும் கூட 112 வந்தாலும் கூட அதற்கு கூடுதலாக இடங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய சூழல் இருப்பதாக கூட அரசியல் மூத்த கருத்து தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் கூடுதல் இடம் தேவை பட்சத்தில் தாவேக எது போன்ற சூழலை கையாள போகிறார்கள் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் நீடித்திருக்கிறது. ராஜலட்சுமி.
நௌஷாத், நீண்ட காலமாக திமுகவுடன் காங்கிரஸ் பயணித்திருக்கிறது. தாவேகாவுடன் கூட்டணியை தற்போது உறுதி செய்திருக்கிறது. தொண்டர்கள் ஒரு பக்கம் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் அந்த காட்சிகளையும் காண முடிகிறது. முழுமையாக அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? ஏற்கனவே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் காங்கிரசுடைய தொண்டர்களும் தாவேகாவுடன் தான் கூட்டணி செல்ல வேண்டும் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் தமிழகத்திற்குரிய தலைவர் முதல் கட்ட தலைவர் மட்டுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக கூட்டணி வைத்தால்தான் வெற்றி சாத்தியப்படும் என்ற அடிப்படையில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தல் என்பது ஒரு காங்கிரஸ் மிகுந்த பாடத்தை கற்பித்து சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த அதிருப்தி தான் ராகுல் காந்தி மிக முக்கியமாக தமிழகத்தில் கூட தமிழக முன்னாள் முதல்வரும் குறிப்பாக திமுக தலைவருமான ஸ்டாலினும் சேர்ந்து அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடாது பல்வேறு விமர்சனத்துக்கு உண்டாக்கப்பட்டது. அந்த அளவில் பார்க்கும்போது தாவேகாவோட கூட்டணி உறுதி ஆன நிலையில் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருமே தற்போது உற்சாகத்தில் இருக்கிறார்கள். விசையை அளித்தும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் காங்கிரஸ் அலுவலகம் முன்பாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் காட்சியை பார்க்க முடிகிறது. இதைதான் காங்கிரஸ் தொண்டர்களும் விரும்பி தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் தாவேகா விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கும் முன்பாக அகில இந்திய முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி சந்தித்து விட்டுதான் அவருடைய கட்சியை தொடங்கியதால் கூட ஒரு பரவலாக அந்த கழகத்தில் பேசப்பட்டது. ஆதரவு என்பது தாவேகா விஜய்க்கு இருந்த வண்ணமாக எதுவும் பார்க்க முடியாது. அடிப்படையில் இந்த இரண்டு பேருமே சேர்ந்திருப்பது என்பது காங்கிரஸ் தொண்டர்களும் தாவேகாவும் மிகுந்த வரவேற்பு தெரிவிக்கிறது. காங்கிரசுடன் தாவேகா கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. இது குறித்து தாவேகா தலைவர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பாரா? தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்தே தாவேகா தலைவர் செய்து வரும் மிக முக்கிய ஒன்று செய்தியாளரை சந்திப்பது இல்லை. அந்த அடிப்படையில் செய்தியாளர் சந்திப்பு என்பது இருக்க வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் காங்கிரசுடைய மூத்த நிர்வாகிகள் மட்டுமே தாவேகா தலைவரை சந்தித்து வந்தவர்கள் வெளியே பத்திரிகையாக சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து ஏதேனும் அறிக்கையாக வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசுக்கு எது போன்ற குறிப்பாக அவங்க கேட்பது என்ன, அவங்களை என்ன கொடுக்கிறோம், ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்க தெரிவதில்லை. அவங்களுக்கு கேட்ப அஜெண்டா, அதாவது அமைச்சர் எத்தனை இடங்கள் கேட்கலாம் உள்ளிட்ட அறிவிப்பை தாவேகா தரப்பு தெரிவிப்பாங்களா அல்லது ஆதரவு மட்டுமே தெரிவித்து சென்று பதவியேற்பு விழாவின் போது அமைச்சரவையில் பட்டியலில் இவங்க பெயரில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு கிடையதான் இந்த ஆலோசனை நடைபெற்றது. இதற்கு பிறகு தாவேகா தரப்பிலே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. நௌஷாத், நீண்ட காலமாக திமுகவுடன் பயணித்த காங்கிரஸ் தற்போது தாவேகாவுடன் இணைந்திருக்கிறது. திமுக தரப்பில் இது குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே திமுக தரப்பில் தெரிவித்திருந்தால் காங்கிரஸ் வெளியேறினால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்றுதான் முன்பே கூட்டணி உறுதியாகும் போது தெரிவித்திருந்தார்கள். இப்போது கூட்டணி பல ஆண்டு காலமாக நீடித்திருந்த இந்த கூட்டணி என்பது முடிந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழகத்திலிருந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இந்தியாவின் அடுத்த பிரதமர் என முதல் முறையாக இந்தியாவிலேயே தெரிவித்த ஒரு நபர் மு.க. ஸ்டாலின் அடுத்த ராகுல் காந்தி தான் தெரிவித்தார். ஆனா அப்படி இணக்கமாக நடைபெற்ற இந்த கூட்டணி என்னுடைய பிரதர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு போதும் தமிழகம் வரும்போது ராகுல் காந்தி தெரிவித்து கூட பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கூட்டணி தற்போது முறிந்திருக்கிறது. பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்தை பதிவு செய்தாலும் கூட திமுக பொறுத்தவரைக்கும் அதை பொருட்படுத்தவில்லை. இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி திமுக சென்று விட்டு சொல்ல வேண்டும். உறுதியாக திமுக கூட திமுக மூத்த தெரிவித்த காங்கிரஸ் எங்களிடம் சென்றது எங்களுக்கு பெரும் பிரச்சனை இல்லை. என்றால் காங்கிரசுக்கு ஒதுக்கிய இடங்களில் பல இடங்களில் காங்கிரஸ் தோற்றிருக்கிறது. அந்த இடங்களில் திமுக நிர்வாகிகளை வெற்றி குறிப்பாக வாய்ப்பு கொடுத்திருந்தால் அவங்க வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனா அது எங்களுக்கு பெரிய பின்னடைவு தான் என திமுக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காங்கிரஸை கூட வெளியேறியது ஒரு பெரும் பிரச்சனையாக அவர் பார்க்கவில்லை என்றே கருத்து தெரிவிக்கிறார்கள். நௌஷாத், காங்கிரசுக்கு அமைச்சர்கள் பதவி வழங்க இருக்கும் நிலையில எத்தனை இடங்கள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக மூத்த சட்டமன்ற உறுப்பினர் 3 பேர் இருக்கிறார்கள். அதில் கிள்ளியூர் ராஜேஷ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கற்பட்டிருக்கிறார். விஸ்வநாதன் அவர் 3 பேருமே மூத்த உறுப்பினராக இருக்கிறார்கள். அந்த இடத்தில் காங்கிரசுடைய சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் குறிப்பாக விஸ்வநாதன் மற்றும் சாரை கற்பட்டிருக்கிறார்கள். இந்த இருவரில் யாருக்கு அமைச்சரவை பதவி வழங்குவதா என்ற எதிர்பார்ப்பு நீடித்திருக்கிறது. அதாவது இவர் காங்கிரஸை பொறுத்தவரை 2 அமைச்சரவையில் இடம் கேட்பார்களா அல்லது தாவேகா 1 தருமா என்ற எதிர்பார்ப்பு நீடிக்கிறது. அப்படி 1 தரும் பட்சத்தில் இந்த 2 பேருக்கு யார் மூத்தவராக இருக்கிறார் என்ற ஆலோசனைக்கு பிறகு அவருக்கு உரிய இடம் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை ரேஸில் 2 பேர் இடம்பெறுகிறார்கள். விஸ்வநாதன் மேலும் சாரை கற்பட்டிருக்கிறார்கள். தாவேகா அந்த நிபந்தனைக்கு எந்த நிபந்தனைக்கு இசைவு காட்டுகிறார்கள்? 2 அமைச்சரவையா அல்லது அமைச்சரவை 1 அமைச்சரவையா என்ற எதிர்பார்ப்பு நீடித்த நிலையில அவர் அறிவிப்புக்கு பிறகு உறுதி காங்கிரஸ் தலைமையில ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அந்த அறிவிப்பை வெளியே எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி,
காங்கிரசுடன் தாவேகா கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. 5 இடங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? ஏற்கனவே தாவேக்காப்பதற்கு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. முதல் கட்டமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை அமைப்பார்கள் எதிர்பார்த்த நிலையில தற்சமயம் காங்கிரசுடன் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அந்த அளவில் பெரும்பான்மை 108 இடங்களை தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பா ஒரு இடம் திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்குமே தாவேக்கா விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சபாநாயகர் ஒருவர் அந்த இடத்தில் பார்க்கும்போது 6 இடங்கள் வருகிறது. இந்த 106 இடங்களை வைத்துக் கொண்டு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். காங்கிரஸ் முதல் கட்டமாக கூட்டணியை அமைத்து விட்டார்கள். அடுத்த கட்சிகளை கூட்டணி அமைக்கும் போதுதான் பெரும்பாலும் நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை தாவேக்கா வரும். அப்ப அடுத்த கட்டம் யாரை கூட்டணி வைக்கிறார் என்ற அடிப்படை அதை பொறுத்து அவர்களுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பெரும்பான்மை பதவியேற்பு நிகழ்வு இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் கூட்டணி அமைவதற்கான பேச்சுவார்த்தை, மறுபுறம் பதவியேற்பிற்கான ஏற்பாடு என பல்வேறு நிகழ்வுகளை தாவேக்கா இன்று செய்துவிட வேண்டும். என்றால் மூத்த அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் செங்கோட்டையன் அவர்கள் தலைமைச் செயலருக்கு சென்று சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்தும் மற்றும் பொதுப்பணித்துறை செயலாளரை சந்தித்தும் பதவி ஏற்பு செய்யக்கூடிய இடங்களை ஆய்வு செய்து அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர் ஆலோசனை மேற்கொள்வதால் அந்த அடிப்படை பார்க்கும்போது துறை சார்ந்த அதிகாரிகளும் அதற்கான பணியை மேற்கொண்டு செய்தார். காவல்துறையினரும் ஆய்வு செய்து எந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த பதவியேற்பு விழாவை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடு செய்து நடைபெற்றிருக்கிறது. ஒருபுறம் கூட்டணிகளை அமைத்து பெரும்பாலும் நிரூபிக்கும் பணியை கட்சியிடம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாளைய மறுநாள் இந்த பதவியேற்பு நிகழ்வு இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது அதை கேட்டது போல்தான் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மாமல்லபுரத்தில் தனியார் விடுதியில் தங்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வந்த 1 மணி நேரத்திற்கு தங்கள் அனைவருமே பணியாளர் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என தாவேக்கா தலைவர் விஜய் கட்டளையிட்டிருப்பதாகவும் அதற்கேற்ப அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது அனைத்துமே முடிந்த பிறகு இந்த பதவியேற்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது கூட்டணியில் இணையும் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா அல்லது தாவேகாவில் உள்ள கட்சியினருக்கே அந்த தொகுதி வழங்கப்படுமா? ஏற்கனவே தாவேகா தலைவர் பொறுத்தவரைக்குமே 2 இடங்களில் வெற்றி பெற்றதால் குறிப்பாக திருச்சி கிழக்கை மட்டும் ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூரை முன்வைத்து தன்னுடைய அடுத்தடுத்த பயணங்களை இருக்கும் என தாவேகா தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. திருச்சி கிழக்கை பொறுத்தவரைக்கும் சூப்பா கிஷன் அவருக்கு வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. லால்குடியில் அவர் போட்டியிட்டு தோல்வியிட்டிருக்கிறார். ஏனென்றால் ஆனால் முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அவரை அமைச்சரவையிலும் சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என தாவேகா விஜய் விரும்புகிறார். அந்த அடுப்பில் பார்க்கும்போது திருச்சி கிழக்கில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோது தனது உதவியாளர்களுடைய ஜெகதீஷ் பழனிசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என நேற்றிலிருந்து ஒரு தகவல் இருக்கிறது. இருவரில் யாருக்கு வாய்ப்பு, முன்னாள் அமைச்சர் சூப்பா கிஷன் கிடைக்குமா அல்லது உதவியாளர் கிடைக்குமா என்ற கேள்வி இருந்த நிலையில அதற்கு உரிய அறிவிப்பு தாவேகா தரப்பில் தெரிவிக்கவில்லை.